உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, ஜூஸ்? எதுவும் வேண்டாம் சார், இருக்கட்டும். அடடா, லஞ்ச் டைம் ஆயிடுச்சே. நான் ஒரு பைத்தியக்காரன். சரி, லஞ்ச் ஆர்டர் பண்றேன். வேண்டாம் சார். எனக்கு பசிக்குது, ரொம்ப பசியோட இருக்கேன். சீதா, இங்க பாருங்க, என்கிட்ட கூச்சப்படாதீங்க. இந்த ஆபீஸ உங்க ஆபீஸா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. இங்கதான் பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு. சாப்பாடு அங்க ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். இல்ல சார், வேண்டாம். எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. எதுவும் வேண்டாம் சார். அப்படி கூட ஒரு டிஷ் இருக்கா? சும்மா நான் ஜோக் பண்ணேன். அட, என்னது இது? உங்க முகம் செவந்து போயிடுச்சு. நான் ஜோக் பண்ணதுக்கா இல்லனா வெயில்ல இவ்வளவு தூரம் வந்தீங்களே அதுக்கா? ஏசி நான் அதிகமா வைக்கிறேன். சார், இட்ஸ் ஓகே. சிவா, 2 சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா வாங்கிட்டு வா. ஓகே ஓகே, இந்த பிரமாதமா இருக்கும். நீங்களும் என் கூட சாப்பிட்டு தான் ஆகணும். நான் சாப்பாடு சொன்னேன். காரம் கம்மியா போட சொல்றேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சிவா சார். பொறுமையாவா? சரிங்க சார். அஞ்சு நிமிஷம். ஃபுட் இப்போ வந்துடும். இஸ் எவ்ரிதிங் ஓகே? எங்கேயும் டவுட் வர மாதிரி லூசன்ஸ் எதுவும் இல்லைல்ல? இருக்கு சார். ஒரு சில சோர்ஸ் ஃபைல்ஸ் மிஸ் ஆகுது சார். அப்படின்னா பணத்தை யாருக்கோ கொடுத்துருக்காங்க. ஃபைல்ஸ் நம்பர்ஸ் இருக்கு சார், ஆனால் ஃபைல்ஸ் இல்லை. இன்னும் நிறைய இடத்துல யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்ற என்ட்ரி எல்லாம் போடலை சார். மேடம், ஆபீஸ் பூரா தரோவா செக் பண்றாங்க மேடம். விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அதான் நீங்க திட்டினாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மேடம், மேடம் லைன்ல தான் இருக்கீங்களா? ஏதாவது திட்டுங்க மேடம். அமைதியா இருந்தீங்கன்னா இன்னும் பயமா இருக்கு. மொத்த ஃபைல்ஸையும் எங்க வச்சிருக்க? அண்ணா நகர் ஆபீஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் மேடம். அங்கேயும் போய் செக் பண்ணாங்கன்னா என்ன பண்றது மேடம்? உப்பு மூட்டைய கடல்ல தூக்கி போட்டா என்ன ஆகும்னு சொல்லு. அவங்க கைக்கு ஃபைல்ஸ் கிடைக்காம பண்ணிடு. என்ன செய்யணும் மேடம்? ஹலோ, மேடம் ஏதோ செய்ய போறாங்கன்னு தெரியுது. ஆனா என்ன செய்ய போறாங்கன்னு தான் தெரியலையே. இதுல ஒருவேளை நான் மாட்டினா என்னோட கதி. அட கடவுளே. சார், ஏதாவது வேணுமா சார்? போடா, போய் வேலைய பாருடா. கர்மம் கர்மம். சார் எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்காரு? போதும். என்ன தங்கம், 2 வாய் சாப்பிட்ட உடனே அதுக்குள்ள வயிறு நிறைஞ்சிருச்சா? இந்த சின்ன வயிறு போது நடிச்சா? என்னாச்சுமா? பாட்டி ஜோக் சொன்னா கூட சிரிக்கவே மாட்டேங்கிற. ஏன்னு கேள்வி கேக்குற? அது தமாஷுக்கெல்லாம் பண்ணல, அப்படிதானே தங்கம்? என்னாச்சுமா? இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க. என்னாச்சு உனக்கு? வயிறு வலிக்குதா? என்னடா நீ இப்படி இருந்தா எனக்கும் தாத்தாவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? முதல்ல சாப்பிடு செல்லம். இத பாரு, இது தாத்தா உருண்டை, இது பாட்டி உருண்டை, இது சீதாமாவோட உருண்டை. எது வேணும் உனக்கு?
சரி வா ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். இன்னைக்கு நான் விளையாட வரல. டேய் இங்க வாடா. அவளை என்னடா சொன்ன? நீ தான் ஏதாவது சொல்லிருப்ப. நான் எதுவும் சொல்லல பாட்டி. அவன் என்ன எதுவும் சொல்லல. அப்ப என் கூட வந்து விளையாடு. நான் வர மாட்டேன். நான் எப்படி தனியா விளையாடுறது? நீயே மறைச்சு வை, நீயே கண்டுபிடி. என் தங்கம் இன்னைக்கு ஏதோ மூட் அவுட்ல இருக்கா. இத நான் சாப்பிட்டுட்டா சீதம்மாக்கு எதுவும் ஆகாதுல்ல? அடடா, அப்படின்னா சிரி தங்கத்துக்கு ரொம்ப பசிக்குதுன்னு அர்த்தம். இந்தா இத முதல்ல நீ சாப்பிடு. தாத்தா, ஜெயில்னா என்னது? அங்க கெட்ட ஆளுங்க தான் இருப்பாங்கம்மா. எல்லாம் பேட் பேட் பீப்புள்ஸ். அதனால தான் அவங்க எல்லாரையும் அங்க பூட்டி வச்சிருப்பாங்க. குடிக்க தண்ணியோ சாப்பாடோ கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்கு கூட யாரும் வர மாட்டாங்க. ஸ்கூல்ல தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியே ஜெயில கூட எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. என்னம்மா? என்னங்க நீங்க குழந்தைகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது, சும்மா இருங்க. அட, அதுல என்ன இருக்கு? நம்ம சிரி தங்கம் தைரியமான பொண்ணு. ஜெயில பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவ கேக்குறா. அப்படிதானே தங்கம்? நீங்களும் உங்க பேச்சு. யாருக்கிட்ட என்ன பேசுறது என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாது உங்களுக்கு. பாருங்க குழந்தை எவ்வளவு பயந்து போயிருக்கானே. தங்கம் தங்கம், ஜெயில கெட்டவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சீதம்மாவையும் ஜெயில்ல போட்டுருவாங்களா? Let's see how we can stay order on it. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பொறுமையா பண்ணலாம். எனக்கு இந்த கேஸை முடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயமா. நீங்க என்ன முழுசா நம்புறீங்கல்ல? அட சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அது போதும். என்ன நம்புனவங்களை நான் என்னைக்கும் கைவிட்டதே இல்லை. உங்களை கூட நான் விடவே மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.